அது ஒரு அழகிய நாச்சானந்தல் கிராமம். அன்று மழை அதிகமாகவே காணப்பட்டது. அக்காவும் தம்பியும் வழக்கம் போல பள்ளியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் வருவார்களே என்று அம்மா அவர்களுக்கு பிடித்த சமையலை செய்து கொண்டிருந்தார் வீட்டில். அப்பாவும் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். வீட்டிற்கு வந்ததும் பிள்ளைகள், நல்ல வாசனை வருகிறது அம்மா, மிகவும் பசிக்கிறது என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று வீட்டு பாடங்கள் அனைத்தையும் முடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வெளியில் சென்று பார்த்தால் அப்பா வந்திருந்தார். அப்பாவை பார்த்த இருவரும் மிகவும் ஆனந்தமாக இருந்தனர். அம்மா அனைவரும் வாருங்கள், உணவு உண்ணலாம் என்று அழைத்து சுட சுட சாதத்தையும் குழம்பையும் பரிமாறினாள். இப்படியே அவர்கள் நிம்மதியாக உணவு உட்கொண்டு உறங்கினார்கள். வழக்கத்துக்கு மாறாக இடி மின்னல் அதிகமாக இருந்ததால் நாச்சானந்தல் கிராமம் மிக அழகுடனே காணப்பட்டது.